இந்த 48 நாட்களுக்குள்ள என்ன நடக்க போகிறது, அதனால என்ன பிரயோஜனம், பலன், நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதைத்தான் பார்த்து இருக்கின்றோம். மேட ராசியில் பிறந்த, மேட லக்னத்தில் பிறந்த அன்பர்கள், அதிலும் குறிப்பாக கேதுனுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினியிலும், சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பரணியிலும், சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகாவிலும் பிறந்த அன்பர்கள். பாருங்க, கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சுக்கிரன் நீச்சபங்கம் அடைந்திருக்கிறார். பிறகு சூரியன் நீச்சமாகவே இருக்கிறார். இந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம். இவர்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடலாம். இந்த 48 நாட்கள்ல உங்களுடைய மனோநிலை, நான் எப்பொழுதுமே 5 டாபிக்ல சொல்லுவேன். அதாவது நான் எப்படி இருப்பேன், என்னுடைய மனமும் உடலும் சரீரமும், என்னுடைய இமேஜ், என்கிட்ட என்னுடைய இமேஜ், என்னை பத்தின சொசைட்டி கிட்ட இருக்கக்கூடிய இமேஜ், சொசைட்டி என்னை பார்க்கிறது எப்படி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட். இரண்டாவது என்னுடைய குடும்பமும் உறவினர்களும் உற்றாரும் நண்பரும். மூன்றாவது என்னுடைய தொழில், நான் எப்படி இருப்பேன், தொழில் அல்லது ஜாப், இதுல எப்படி இருப்பேன். நான்காவது என்னுடைய அசெட்ஸ், சொத்துகள். ஐந்தாவது படிப்பு. இந்த 5 தலைப்புல தான் பார்க்க இருக்கின்றோம்.